வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்று தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குங்களா? ஏற்கனவே நம்ம பல விஷயம் பேசியிருக்கோம். புதுசாக இன்னொரு விஷயம் பேச போகிறோம். பேச போகிறது வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் இந்த விஷயம் ரொம்ப பழசான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு பழசான விஷயன்றதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். இப்போது உதாரணத்துக்கு எடுத்தோம்னா வளைகுடா நாடுகள்னு எடுத்தோம்னாவே அவங்களோட முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள், எண்ணெய், கச்சா எண்ணெய். அதுதான் அவங்களோட முக்கியமான அடையாளம். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். அது மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு அடையாளம். அதை எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு முக்கியமான அடையாளம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விவசாயம். ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கும்போது அப்பயே காந்தியடிகள் சொன்னது, நம் நாடு ஒரு விவசாய நாடு அப்படின்ட்டு. 70% மக்கள் விவசாயத்தை நம்பி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொல்லியிருக்காரு. இந்த விவசாயத்தினால பொருளாதாரம் எந்த அளவுக்கு முன்னேறும் யாருமே அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு விஷயத்துக்கு புகழ் பெற்று இருக்கு. ஸோ அதுதான் அவங்களோட பொருளாதாரம்னு சொல்றதை விட இன்னொன்று சொல்லலாம், அவங்களோட தொழில் வளம். அந்த தொழில் வளமே ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கு. இப்போ நம்மளோட தொழில் வளம்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்து மூலமா எப்படி நம்ம தொழில் பெருக்கிறது, நிறைய விஷயங்களை சொல்லி வரலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் நிறைய இருக்குது நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. ஸோ அளவுக்கு அதிகமான கனிம வளங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. நீர்வளம் முக்கியமாக. இந்த நீர்வளம்னு பார்த்தீங்கன்னா 205 நாடுகளில் பல்வேறு நாடுகளில் நீர்ன்றதே கிடையாது. வளைகுடா நாடுகளில் எங்கே தோணுனாலும் கச்சா எண்ணெய் வருமே தவிர தண்ணி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி குடிக்க நல்ல தண்ணி கிடைக்காது. மற்ற நாடுகளில் நமக்கு குடிக்க நல்ல தூய்மையான தண்ணிகள் இருக்கு. ஸோ பல்வேறு ஆறுகள், நதிகள், ஏகப்பட்ட வற்றாத நதிகள்லாம் இருக்கு. அவ்வளோ இருந்தும் நம்ம விவசாயத்தில் இன்னைக்கு படிப்படியாக நம்ம விவசாயத்தோட நிலப்பரப்பு குறைஞ்சிட்டு வருது. ஏன் இந்த விவசாய நிலப்பரப்பு குறைஞ்சிட்டு வருது? எதனால விவசாயம் பண்றவங்க நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க? விவசாயிகள் தற்கொலை ஏன் நடக்குது? ஸோ இது நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, மற்ற நாடுகள் ஒவ்வொரு நாடுக்கும் இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட ஸ்பெஷல் கேரக்டர் அதை அவங்க செயல்படுத்தி அதை வெற்றி காண்றாங்க. நம்மோட தனித்திறமை அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம். இந்த விவசாயத்தை நாம செஞ்சு இது தனித்துவமா நம்ம கொண்டு வந்து அதன் மூலமா நம்ம பெருமை அடைகிறோம். ஸோ அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா விவசாய நிலப்பரப்பையும் குறைச்சிட்டு வரோம், அதே சமயம் விவசாயிகளையும் சாகடிச்சிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இது ஏன் நடக்குது? எதனால இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு? ஸோ இது தடுக்க என்ன வழி? இதை பத்தி நம்ம விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, இன்னைக்கு நீர் ஆதாரம், அதாவது சுதந்திரம் வாங்கும் போதும் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம கிட்ட இருந்த நீர் ஆதாரங்கள் என்ன, இப்போ நம்ம கிட்ட இருக்க நீர் ஆதாரங்கள் என்ன? பொதுவாக தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எனக்கு நினைவு தெரிஞ்சு எந்த ஒரு புதிய கல்லணையோ இல்லை புதிய ஒரு டேம், நீர்த்தேக்க நிலையங்களோ தடுப்பணைகளோ ஏதோ கட்டின மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அப்படி ஒரு திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த விஷயங்களை வச்சு பார்த்தோம்னா நம்மளோட வீராணம் ஏரி, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய ஏரி பார்த்தீங்கன்னா வீராணம் ஏரி. அந்த வீராண ஏரியே சோழர்கள் காலத்தில் சோழர்கள் வெட்டினது. வீரநாராயண மங்கலம் ஏரி அப்படின்றது தான் அந்த ஏரிக்கான பேரு. கிட்டத்தட்ட அவர் வெட்டினது பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் நீளம், 7 கிலோமீட்டர் அகலத்தில் வெட்டினாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம அவரோட ஆக்கிரமிப்பாளர் அதை எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க பாருங்க. 16 கிலோமீட்டர் நீளம், 4 கிலோமீட்டர் அகலத்துக்கு மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நீர் ஆதாரத்தையே சோழர்களை பற்றி இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். தமிழர்களோட வரலாற்றை பேசும்போது சோழர்கள் தவிர்க்க முடியாத ஒரு வம்சாவளியினர். ஸோ அவங்கள தவிர்த்து தமிழோட வரலாறை யாருமே பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீர் ஆதாரம், நீர்வள மேலாண்மைக்காக சோழர்கள் நமக்கு வழிகாட்டுதல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக காமிச்சிருக்காங்க. எக்கச்சக்கமாக எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா, கல்லணை கிட்டத்தட்ட 1000 வருஷம் தாண்டி போயாச்சு. இன்னைக்கும் கல்லணையை மிஞ்சதுக்கு வேற அணையே கிடையாது. ஸோ அப்பெல்லாம் அணைன்ற ஒரு விஷயமே தெரியாது யாருக்குமே. ஆனால் அந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு நீர்த்தேக்கம் வேணும், இங்கே ஒரு அணை கட்டணும், இந்த நீரெல்லாம் வீணாகக்கூடாது, ஸோ தண்ணியை எந்த அளவுக்கு மிச்சப்படுத்தணும், தண்ணியை எப்படி சேமிக்கணும் அப்படின்றத பற்றி பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் சோழர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம புதுசாக எதையும் கற்றுக்க வேண்டியதில்லை.
ஏன்னா எது நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், வரலாற்றில் இருக்கிற விஷயங்கள் அதை நம்ம பின்பற்றினாவே போதும். ஆனால் அது ஏன் நம்ம செய்ய தவறுன்னு தெரியல. பல வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு நீரை எப்படிலாம் சிக்கனப்படுத்துறாங்கன்றது நல்லா தெரியும். துபாய் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாலைவன நாடு. அந்த பாலைவன நாட்டிலேயே நீர் மேலாண்மைக்காக மிகவும் சிரத்தை எடுத்து செய்கிறாங்க. அந்த பாலைவனத்திலேயே இப்போ சோலைவனமாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு சோலைவனத்தையே முழுக்க முழுக்க பாலைவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வரோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாலைவனம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நிலத்தடி நீர் ஒரு சில இடத்துல 450 அடி 500 அடி கிட்டத்தட்ட 1000 அடி கூட போயிருக்கு. ஸோ ஏன் அந்த நிலத்தடி நீர் குறைஞ்சது? நிலத்தடி நீர் குறையறதுக்கு என்ன காரணம்? நம்மகிட்ட மழை பெய்யும் போது இவ்வளோ தண்ணி வருது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அப்படி இருந்தும் நமக்கு நீர் பற்றாமல் போறதுக்கு என்ன காரணம்? எப்பயாவது நம்ம யோசிச்சிருப்போமா? இதுல ஒரு விஷயம் நடக்குது. மணல் திருட்டுன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மணல் எப்போ எடுக்க முடியும்? கரெக்ட். ஆற்றுல தண்ணி இல்லைன்னா மணல் எடுக்க முடியும். ஆற்றுல தண்ணி இருந்தால் மணல் எடுக்க முடியாது. ஸோ இப்போ மணல் இருக்க வரைக்கும் மணல் எடுக்கணும். அப்போது ஆற்றுல தண்ணி வந்தால் மணல் எடுக்க முடியுமா? முடியாது. இது முதல் விஷயம். இது மணல் கொள்ளையர்களுக்கு. இந்த மணல் கொள்ளைக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அதை நம்ம விளையாடையே பார்க்க வேண்டியதில்லை, மேலோட்டமாக பார்ப்போம். இந்த மணல் கொள்ளை, மணலால வருமானம் இருக்கு அரசாங்கத்துக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, கண்ணை விற்று ஓவியம் வாங்குற மாதிரி, தூக்கத்தை விற்று கட்டில வாங்குற மாதிரி, பசியை விற்று சாப்பாடுகளை வாங்கிட்டு இருக்க மாதிரி. இந்த மாதிரி நம்மளோட தேவைகள் என்ன, அதை நம்ம தேவையை விற்று ஒரு விஷயத்தை நம்ம வாங்கி என்ன பண்ண போறோம்? ஒரு ஓவியம் வாங்கணும்னா கண் இல்லாம அந்த ஓவியத்தை வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம்? அது போல நம்மளோட நீர்வளத்தை நம்ம பாதுகாக்கணும், நம்மளோட ஆறுகளை பாதுகாக்கணும் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 93 ஆறுகள் இருக்கு. கிளை ஆறு, முக்கிய ஆறுகள் சொல்லிட்டு 93 ஆறுகள் இருக்கு. ஆனா இதுல இடம் இருக்கிற தடுப்பணைகள், டேம் இந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒட்டுமொத்தம் 25 தான் இருக்கு. அப்போ மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 78 ஆறுகள்ல டேமும் கிடையாது, தடுப்பணையும் கிடையாது. அப்ப அந்த தண்ணிலாம் எங்க போகுது? வீணா கடல்ல தான் போய் சேருது. ஏன் அந்த மாதிரி வீணா கடல்ல கொண்டு போய் சேர்க்கணும்? எனக்கு தெரிஞ்சு சோழர்களுக்கு பிறகு தண்ணியை பத்தி ஒரு பெரிய ஒரு தண்ணியை பத்தின ஒரு நீர் மேலாண்மையை சரியா புகுத்தினதுன்னு சொன்னா அது காமராஜர் தான். காமராஜருக்கு பிறகு யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஏன் அந்த மாதிரி செய்யறாங்க? முக்கியமா அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்னா, ஒரு டேம் கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது எப்படியும் ஒரு 7-8 வருஷம் ஆகலாம். ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான். நாம ஆரம்பிச்சு விட்டு போனோம்னா வேற யாரோ அந்த கிரெடிட் எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு இதுலேயே இந்த திட்டங்கள்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. கிடப்பில்னு சொல்றதை விட இப்போ ஒரு திட்டத்தை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படிதான் சொல்லணும். இதனால கடைசியா காமராஜருக்கு பிறகு யாருமே இந்த விஷயத்த செய்யல. சோழர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நீரை எப்படி சேமிக்கணும், நீரை எப்படி பயன்படுத்தணும், நீரை எப்படிலாம் வாய்க்கால் வெட்டி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா நமக்கு நடைமுறையில செஞ்சு காத்து போயிருக்காங்க. அதன் பிறகு அந்த விஷயத்த செஞ்சது பார்த்தீங்கன்னா காமராஜர். அவருக்கு பிறகு யாராவது நீரை பத்தியோ டேமை பத்தி எதனா யோசிச்சாங்களா? அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஏன் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது கடல்ல வீணா எவ்வளவு தண்ணி நம்ம கலந்துட்டு இருக்கு? அதை தடுக்கிறதுக்கு என்ன நாம செஞ்சிருக்கோம்? இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புறேன். நான் மனு தர்மம் ஒண்ணு சொல்லுது, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒருத்தர் பலியிடலாம், ஒரு கிராமத்தை காப்பாற்ற ஒரு குடும்பத்தை பலியிடலாம், ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு கிராமத்தையே பலியிடலான்ட்டு. அப்படி இருக்கும்போது தடுப்பணைகளும் டேமும் கட்டும்போது அங்க உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ன்றதை விட அவங்களோட இருப்பிடம் அரசாங்கம் எடுத்துக்குவோம். ஸோ அரசாங்கம் அந்த இருப்பிடங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மாற்ற வேற ஒரு இடம் கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா அந்த இடத்த விட்டு போக அவங்களுக்கு மனம் இல்லை. ஸோ இந்த ஒரு கிராமம், அந்த ஒரு கிராமமோ 2 கிராமமோ ஒரு நாட்டுக்காக அர்ப்பணிச்சுட்டு அதை விட்டு வேற ஒரு இடத்துல இடம் பெயர்றதுல என்ன தவறு? நாங்கள் அகதியெல்லாம் யாரையும் போக சொல்லல. நம்மளோட நாட்டில் நம்மளோட மக்களோட வளர்ச்சின்னும் போது அவங்களே உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி. அப்படி ஒரு வளர்ச்சிக்கு அவங்கள அங்கிருந்து இடம் பெயரும். ஸோ எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த இடம் எடுத்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு ஒரு போர்க்கொடி தூக்குறாங்கன்னா உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக அந்த மக்கள் செய்கிறாங்களா, இல்லாட்டி பின்புலத்தில் வேற யாராவது இருந்து செயல்படுத்துறாங்களா? இது முக்கியமான ஒரு விஷயம். இதுல நிறைய விஷயங்களோட சொல்லிக்கலாம். என்னன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு போராட்டம் என்ன பண்ணாங்கன்னா, யார் போராட்டம் பண்ணல அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க.
ஸோ போராட்டம் பண்ணவங்களை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. ஏன் இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன், கடைசியாக ஒரு 20 வருஷ காலத்தில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் எல்லா போராட்டம் எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு போராட்டம் போது இந்த போராட்டம் பண்ணி நாங்கள் இதை முறியடிச்சிருக்கோம், இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அது மாதிரி ஒரு போராட்டமே கிடையாது. ஏன்னா சுதந்திரத்துக்கு பிறகு மொழி போராட்டம், அதன் பிறகு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே போராட்டம் மாதிரி நடக்கும், அடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே, நம்ம திசை மாற வேண்டாம். இந்த பக்கம் இந்த மணல் திருட்டை பற்றி பேசணும், விவசாயத்தை பற்றி பேசணும். ஸோ இந்த மணல் திருட்டு, மணல் எடுக்கணும்னும் போது ஆற்றுல தண்ணி வரக்கூடாது. ஸோ அப்போ நமக்கு வர வேண்டிய தண்ணியை கூட நம்ம கேட்டு வாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். ஏன் தண்ணியை கேட்டு வாங்கணும், அவன் தரமாட்டான்னு விட்டு போயிட்டே இருந்தோம்னா, ஒரு குழந்தை சாப்பிடும்போது சாப்பாடு ஊட்டினா தான் சாப்பிடும், இல்லாட்டி அதை மட்டும் விளையாடிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அது சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸோ நாம தான் ஊட்டி விடணும், ஸோ நாம தான் அடித்து சாப்பிட வைக்கணும். அது மாதிரி ஒருத்தர் தண்ணி நமக்கு தரமாட்டேன் அப்படின்னா, கேட்டப்பா தண்ணி தரலப்பா, அதெல்லாம் விட்டு போயிட்டே இருந்துட்டா, அப்போ எதுக்கு நீ அரசாங்கம்னு ஒன்று வச்சு நடத்தணும்? ஏன் அதை நம்ம செய்யணும்? தண்ணி அப்படின்றது பெற வேண்டியது நம்மளோட வாழ்வாதாரம். ஸோ இதுக்கு ஏன் எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து போராட மாட்டேங்கிறாங்க? தமிழ்நாட்டை இன்னைக்கு பாலைவனம் ஆக்கிட்டாங்க, இன்னும் மீதி இருக்கத்தையும் பாலைவனமாக ஆக போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒரு நேரத்தில் இந்தியாவை நெற்களஞ்சியம்னு பார்த்தோம்னா நம்ம தஞ்சாவூர்ல தான் இந்திய அரசாங்கத்துக்கு தேவையான நெல்லை கொள்முதல் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆந்திராவில் கொள்முதல் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கு. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுன்னு சொல்றதை விட, தமிழ்நாடு தேவையான நீர் இருந்தால் மட்டும்தான் விவசாயம் செய்ய முடியும். ஸோ அந்த நீர் இங்கே வரல. ஸோ அது பெறதுக்கு என்ன வழி இருக்கு, என்ன செய்யணும்? அது முக்கியமாக சொல்ல போனோம்னா, இந்த வருஷம் மேட்டூர்ல சுத்தமாக தண்ணியே கிடையாது. அடுத்து இன்னும் ஒரு 2 மாசத்துல என்ன நடக்க போகுது? 2 மாசத்துக்குள்ள மழை வருமா வராதா? வருஷம் மழையோட சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது. அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற தண்ணியை எப்படி நம்ம சேமிக்கணும்? அதை பத்தின திட்டம் யாரும் எடுத்து சொன்ன மாதிரி தெரியல. இதை பத்தி மக்களும் யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பல இடத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. நீர்வளத்துக்காகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணுன்றதுக்காக பல விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஏன் மீடியா வெளிச்சம் போட்டு காட்டுறது இல்லை? மீடியா இதுக்கு ஏன் ஒரு வழிகாட்டுதல் செய்யறது இல்லை? முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா, நீர் இருந்தா மட்டும்தான் விவசாயம் செய்ய முடியும். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில நீர் தேவையான என்ன விஷயமா நம்ம செய்யணும்? தடுப்பணைகள் கட்டுறதுல இருந்து, டேம் கட்டுறதுல இருந்து பல வாய்க்கால்களை வெட்டணும். நம்ம சொன்ன மாதிரி அந்த வீராணம் ஏரி சோழர்கள் காலத்துல கட்டினது. ஸோ அந்த ஏரியை பார்த்தீங்கன்னா முழுக்க மனித உழைப்பால் கொண்டு வரப்பட்டது. மண்வெட்டியும் கடப்பாறையை வச்சு தோண்டி எடுத்து தலைமையிலேயே அந்த மண்ணை சமுந்து கரையில கொட்டி ஒரு ஏரியை உருவாக்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு எக்யூப்மெண்ட் இருக்கு, ஏதாவது புதுசா ஒரு ஏரியோ ஒரு குளமோ இல்ல, ஏற்கனவே இருக்கிறதே தூர்வாரவாத செஞ்சோமா? எத்தனை இடத்துல நம்ம செஞ்சிருப்போம்? பல இடத்துல நீர்நிலைகள்ல கழிவு நீர்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. தொழிற்சாலையில இருந்து வெளியேற கழிவு நீர்ல இருந்து, வீணா போற மற்ற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்து ஒரு வடிகால்வாயை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு சாக்கடை கால்வாய் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம சென்னையில இருக்க கூவத்தை எடுத்து பாருங்க. ஒரு நேரத்துல பச்சையப்ப முதலியார் அதுல குளிச்சுட்டு கந்த கோட்டத்துக்கு போவாரு. ஸோ இது வரலாறு. ஆனா இன்னைக்கு அந்த கூவத்து வழியா யாருன்னா கோயிலுக்கு போனதாவது ஆசைப்பட முடியுமா? ஏன் இந்த மாதிரி ஆச்சு? ஏன் இந்த மாதிரி கூவத்தை சுத்தப்படுத்தணும் பேசிட்டு இருக்கேன். முதல்ல அது மாசுபடாம தடுக்கிறதுக்கு என்ன வழி? முதல்ல அதை செய்யணும். ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது என்ன செய்யணும்னா, முதல்ல பிரச்சனை எங்க, அவளோட வேர் எங்க, அதை போய் ஆழப்படுத்தணும். ஸோ அந்த வேரை நாம வெட்டி எரிஞ்சா மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிறைய விஷயம் இது பண்ணிக்கலாம். அதாவது சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குப்பை இருக்கு, குப்பைக்கு இன்னும் ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கோம். அந்த குப்பையை குப்பை தொட்டியில போட்டோம்னா குப்பை பொறுக்கிறவனுக்கு வேலையே கிடையாது. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குப்பையை கண்ட இடத்துல போடுறோம், அதை பொறுக்கிறதுக்கு ஒரு ஆளை வைக்கிறோம். ஸோ அப்ப என்ன ஆகுது? அரசாங்கத்துக்கு வீணா ஒரு செலவு. ஆனா இன்னொரு சொல்லிக்கலாம், ஒருத்தருக்கு வேலை கிடைக்குதுல்ல, இது ஆரோக்கியமான வழி கிடையாது. ஒருத்தருக்கு வேலை கிடைக்குதுன்றத குப்பையை கண்ட இடத்துல போட்டு போறது ஆரோக்கியமான ஒரு விஷயமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது போல முதல்ல நம்ம சுத்தப்படுத்தணும் போது ஒரு பக்கம் கழிவு நீரை விட்டுக்கிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதே கழிவு நீரையோ மற்ற விஷயங்களோ அது கூவாத்துக்குள்ள கலக்காம தடுக்கணும்.
தடுத்தோம்னா ஆற்றை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, தானாக சுத்தமாகிடும். ஏன்னா கூவம் ஆறு வரும்போது கழிநீரோட வர்றதில்லை, கழிநீர் கலக்கப்படுறதுனால தான் அப்படி ஆகுது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து நீர் மேலாண்மையில இந்த விஷயம் நீர் மேலாண்மை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சோழர்களோட வழிகள் நம்ம பின்பற்றினாவே போதும். நீருக்காக சோழர்கள் என்னென்னலாம் வழி செஞ்சிருக்காங்க, நீரை எப்படி தேக்கியிருக்காங்க, நீரை எப்படி அளவாக பயன்படுத்தியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ஆறு பிறக்கிற இடத்துல இருந்து ஆற்றுல கடலில் கடக்கிற வரைக்கும் இதுக்கடுத்து ஒரு பயணம் பண்ணுற இடத்துல ஒரு உத்தேசமாக ஒரு 10 டேம் கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, 10 டேம் கட்டியிருக்கோன்னா அதில் அந்த தண்ணி வந்து முதல்ல எந்த டேம் நிரம்பணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஆறு பிறப்படுற இடம் அங்கிருந்து கடைசியாக கடல் சேர்றதுக்கு முன்னாடி எந்த டேம் இருக்கோ அந்த டேம் தான் முதல்ல நிரம்பணும். அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள டேம், அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள டேம், இந்த மாதிரி படிப்படியாக ஆரம்பிச்சு தான் கடைசியாக முதல்ல ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துக்கு முதல்ல இருக்க டேம் கடைசியாக தான் நிரம்பணும். நிரம்பின பிறகு அதன் பிறகுதான் உபரி நீர் வெளியேறணும். இப்படிதான் அவங்க நிர்வகிச்சிருக்காங்க, இப்படிதான் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்ம கர்நாடகா என்ன செஞ்சுட்டு இருக்கு, முதல்ல அவங்களோட டேம்லாம் ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஃபில் பண்ணிட்டு நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி வழிஞ்சு வெளியே வர தண்ணியை அதை கூட வெளியே வராவிடாதளவுக்கு அங்கிருந்து மோட்டர் போட்டு வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ எடுத்துட்டு போயிட்டு அந்த தண்ணியை அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. நமக்கு வந்து நீர் ஆதாரம் இல்லாட்டி விவசாயம் நடக்காது, அதனால அவங்களுக்கு தெரியுது. ஆனா அதை நம்ம போராடி பெறதுக்கு இங்க யார் தயாரா இருக்காங்க? ஸோ போராட்டம் பண்றோம் தான் சொல்றாங்க, ஆனா அந்த போராட்டத்தோட விளைவுகள் என்ன? போராட்டம் பண்றது முக்கியம் இல்லை, அதோட விளைவுகள் என்ன, அதோட தீர்வு என்ன, என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? ஓகே, நீரை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் நம்ம ஆரம்பிச்சதுல என்னன்னா விவசாயத்தை பத்தி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா டாஸ்மாக் எடுத்து கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு 20-30% வரைக்கும் வளர்ச்சியை வந்து ஏற்றிக்கிட்டே போறாங்க, விற்பனை வளர்ச்சி விகிதத்தை. அந்த மாதிரி ஏற்றிட்டு போகும்போது வருமானம் வருது அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு போறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா? ஒரு குடிமகனை குடின்னு சொல்றதுக்கும் குடிக்க வைக்கிறதுக்கும் அதோட வளர்ச்சியை உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் விற்பனை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் ஒரு திட்டம் போட்டு ஒரு செயல்படுத்துற ஒரு இது நடத்திட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் இதுக்கு இருக்காரு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா? ஏன் இதே வந்து விவசாயத்தை அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடாது? இதையே ஒரு பன்னாட்டு நிறுவனம் போல ஒரு இயங்கக்கூடாது? செய்யவே முடியாத ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனா சாப்பிடணும்னு சொல்லும் போது சாப்பாட்டுக்கு அடிப்படை விவசாயம் தான். இன்னைக்கு நம்மளோட விவசாயத்தெல்லாம் விவசாயம் நடப்பெல்லாம் குறைஞ்சிட்டு வர மக்கள் தொகையும் அதிகரிச்சுட்டே வருது. ரெண்டும் எதிர்விகிதத்தில் இருக்கு. இந்த எதிர்விகிதத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும். இந்த உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன செய்யணும், வேற யாரெல்லாம் உணவுப் பொருள் உற்பத்தி பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணணும். அப்ப என்ன ஆகுது, நம்மளோட பொருளாதார சுழற்சியில திரும்ப நம்ம ஒரு வீழ்ச்சி பாதை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணணும். இறக்குமதி பண்ணும்போது அந்நிய செலாவணி வேணும். அந்நிய செலாவணி இருந்தால் மட்டும்தான் வந்து இறக்குமதி பண்ண முடியும். அப்போ நம்மளோட கையிருப்பு மிக விரைவாக காலியாக செய்யும். இப்போ இது ஒரு பக்கம் நமக்கு ஒரு பாதக நிலை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் இந்த விவசாயிகள் செய்யறதுக்கு என்னென்னலாம் பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்குது, அந்த பாதுகாப்புகள் முறையா விவசாயிகள் போய் சேர்ந்தா விவசாயிகள் ஏன் தற்கொலை செய்கிறாங்க? அதுக்கு நம்மளோட அரசாங்கம் என்னதான் செய்யுது? எல்லாமே முயற்சி எடுத்துட்டே இருந்தாங்கன்னா விவசாயிகள் இறந்துட்டே இருக்காங்கன்னா அது ஏன்? இந்த விவசாயத்தை அரசாங்கம் ஏன் எடுத்து நடத்தக்கூடாது? லாபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாபம் வரது தேவையான துறைகள் அவங்க எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த துறையை எடுத்து ஏன் வளர்ச்சி பாதை கொண்டு போகக்கூடாது? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடத்துல விவசாய பண்ணைகள் அமைச்சிருக்காங்க. விவசாய பண்ணைகள்னு சொல்றதை விட விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சி கூடங்கள்லாம் நிறைய இருக்காங்க. ஆனால் அதில் உண்மையான பயிற்சியாளர்கள்லாம் இருக்காங்களா? அப்படியே இருந்தாலும் அவங்க விவசாயிகளுக்கு பயிற்சி தராங்களா? ஸோ அப்படிலாம் பயிற்சி கொடுத்தாங்கன்னா ஏன் இந்த நிலைமை விவசாயிகளுக்கு? புதிய உற்பத்தி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். பல நாடுகளில் நிலமே கிடையாது விவசாயம் பண்றதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட நாடுகள்லையும் இருக்கிற மொட்டை மாடியில இருந்து நம்ம இருக்கிற எங்க சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ அந்த நிலப்பரப்பு இருந்தும் நம்ம விவசாயம் பண்ண தயாரா இல்லை. பல விஷயங்கள் சொல்ல வரலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா விவசாய கூலிகள் கிடைக்கிறது கஷ்டம்.
விவசாய கூலிகள் கிடைக்கலன்னும் போது விவசாய தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியை கொண்டு வரலாமே. புதிய புதிய கருவிகள். வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை ஒரு 2 பேர் இருந்த பயிர் வச்சு முடிச்சிடுறாங்க அறுவடை வரைக்கும். ஆனால் இங்கே நமக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 பேர் தேவைப்படுறாங்க ஒட்டு மொத்தமாக. ஸோ அந்த மாதிரி கருவிகள் இங்கே கொண்டு வரலாமே. அந்த கருவிகள் நேரடியாக ஒரு விவசாயம் வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் அதை வாடகைக்கே கொடுக்கலாமே இல்லையா? தரிசா இருக்கிற நிலத்தை பண்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற நிலமா ஏன் அரசாங்கம் மாற்றக்கூடாது? ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது? ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்றதுனால தான் தரிசு நிலம் ஆகுது. அந்த நீர்ப்பாசனத்தை கொண்டு வரணும். ஸோ நீர் அங்கே அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்கு? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களோட சோழ வரலாற்றை படிக்க சொல்லுங்கள். சோழ வரலாற்றை படித்து பாருங்கள். அதில் தண்ணியே இல்லாத இடத்துக்கு, ஒரு பாலைவனமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு தண்ணி எப்படி கொண்டு போயிருக்காங்க, தண்ணியை கூட எப்படி சேமிச்சிருக்காங்க, அது மூலமாக சாதாரண நிலத்தை எப்படி விவசாய நிலமாக மாற்றிருக்காங்க. நன்சை நிலம் புன்சை நிலம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த புன்சை நிலத்தை நன்சை நிலமாக எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அரசாங்கத்தில் ஒரு ஏடு இருக்கு. அந்த வரி என்னன்னா 3 வருஷத்துக்கு மேலே தரிசா இருக்கிற நிலத்தை ஃப்ளாட் போட்டு விற்கலாம், புஞ்சை நிலத்தில் எப்போ வேணாலும் அப்லோட் கொடுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்தை குடும்பம் வரைக்கும் தடுக்க பார்க்குறாங்க. விவசாயம் நடக்காமல் இருக்குமா அந்த பகுதியில், எந்த பகுதிக்கு அவன் வாங்க போகிறோமோ அந்த பகுதியில் விவசாயம் நடக்கக்கூடாதுன்னு விட்டுருக்காங்க. எல்லாரும் விவசாயம் நடக்காமல் விவசாயம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு வெளியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம எதை எடுத்து சாப்பிட போகிறோம்? புரியுதுங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, அரசாங்கத்துக்கு லாபம் வரணும்ட்டு மக்களுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அது ஊட்டிட்டு இருக்கோம். நாம டாஸ்மாக் மூலமா குடியை ஒவ்வொருத்தரும் ஒழிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எந்த விதத்துலையும் உடலுக்கு நல்லதே கிடையாது. நுரையீரலேருந்து கிட்னி வரைக்கும் ஒட்டு மொத்தம் உள்ள எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு போயிருக்கு. நம்மளோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20% வாழ்நாளை குறையக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அதுக்கு நீ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளோட வாழ்வாதாரமே விவசாயம் தான். இன்னும் சொல்ல போனோம்னா விவசாய உற்பத்தியை நம்ம பெருக்கும் போது என்ன நடக்கும்? சின்ன உதாரணம் மட்டும் பார்க்கணும். உதாரணம் இப்போ நம்ம பார்ப்போம். 120 கோடி மக்கள் இருக்காங்க. 120 கோடி மக்களுக்கான விவசாயிகள் பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக 30 கோடி மக்கள் கூட விவசாயம் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு நேரத்தில் 70 கோடி மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. மன்னிக்கணும், 70% மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தம் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 40% கூட கிடையாது. அந்தளவுக்கு குறைஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 120 கோடி மக்களுக்கு தேவையான உணவு தானியங்கள், உதாரணத்துக்கு 1 கிலோவில் கணக்கு வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசி நமக்கு தேவைப்படுது. ஆனால் உற்பத்தி 750 கிராம் மட்டும் தான் இருக்கு. அப்போ என்ன ஆகுது? பற்றாக்குறை 250 கிராம். இந்த பற்றாக்குறை என்ன செய்யணும்? இறக்குமதி செய்யணும். அதே உற்பத்தியை அதிகரிச்சோம்னா நமக்கு தேவை 1 கிலோ அரிசி, ஆனால் உற்பத்தி 1.25 கிலோ ஆகுது. அடுத்த வருஷம் 1.5 கிலோ, அதாவது 1500 கிராம். இந்த மாதிரி அதிகமாகுது. இப்போ 1500 கிராம் நமக்கு உற்பத்தி கிடைக்குது. தேவை பார்த்தீங்கன்னா 1 கிலோ, அதாவது 1000 கிராம். இப்போ 1000 கிராம் தேவை, 1500 கிராம் இருக்கு. இப்போ இதில் 1000 கிராம் போக கிட்டத்தட்ட 500 கிராம் அதிகமாக இருக்கு. இந்த 500 கிராம்ல 250 கிராம் சேமிப்பு கொண்டு போய் வச்சுட்டு மீதி 250 கிராம் நம்ம ஏற்றுமதி பண்ணோம்னா இதன் மூலமா நாட்டுக்கு வருமானம் பெருகுதா இல்லையா? நமக்கு இல்லாத ஒரு விஷயம் புதுசாக நம்ம செய்ய போகிற விஷயம் கிடையாது. இது நம்மகிட்ட இருக்கு, ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துட்டோம். இது திரும்ப ஏன் நம்ம ஏற்றக்கூடாது? திரும்ப இதை உற்பத்திக்கான வழிகள் என்ன, அதை நம்ம கண்டறியணும். அதே சமயம் பஞ்சாப்லையும் நிலப்பரப்புகள் நிறைய குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் தான் விவசாயத்தில் ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் தென்னகத்தில் தான் ஒரு நேரத்தில் விவசாயிகள் அதிகப்படியாக இருந்தவங்க. ஆனால் இன்னைக்கு தென்னகத்துலேயே விவசாயிகள் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா நீர் நீர் நீர். ஆரம்பத்தில் சொன்னாலும் சரி, கடைசியாக சொன்னாலும் சரி, விவசாயத்தை நம்மளோட பலம் விவசாயம். அந்த விவசாயத்தை நம்ம பெருக்கும் போது தான் நம்மளோட பொருளாதாரம் மேலும் ஒருபடி முன்னேறும். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, இந்த விவசாயத்துக்கு முக்கியமானது நீர். இந்த நீரை ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கணும். இது யார் செய்யறது, என்ன செய்யறது, இதுதான் அரசாங்கம் தீர்மானிக்கணும். இந்த நீர் மேலாண்மையை முக்கியமாக நமக்கு தண்ணி பக்கத்துல இருந்து கர்நாடகா கொடுக்கல, கேரளா கொடுக்கல, ஆந்திரா கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம எந்த விஷயமே செய்யவே இல்லையே. அட்லீஸ்ட் மழை காலத்துல வர்ற தண்ணியாவது நம்ம தேக்கி வைக்கிறதுக்கு தடுப்பணைகள் ஏதாவது நம்ம செஞ்சிருக்கோமா?
இல்லை வரும்போது தேக்கி வச்சிருந்தோம், இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் செஞ்சுருக்குமா? எதுவுமே செய்யாமல் அவன் தரல இவன் தரல அடுத்தவங்கள பழிதான் போட்டுருக்க தவிர எதுவுமே நம்ம செய்யலாம். அரசாங்கத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீர் மேலாண்மை. முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளால் இணைக்க பார்க்கணும். நதிகள் இருந்து கிளை நதிகளை புதுசா உருவாக்கணும். இப்ப இருக்கிற கிளை நதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தானா உருவானது கிடையாது. பாதிக்கும் மேற்பட்ட நதிகளை சோழர்கள் காலத்துல வெட்டி எடுக்கப்பட்டதுதான். ஸோ அப்படி வெட்டி புதுசா கிளை நதிகளை உருவாக்கணும். இந்த மாதிரி கிளை நதிகளை உருவாக்கணும். நீர்ல இருக்க தண்ணி எக்காரத்தை கொண்ட கடல்ல சேரவே கூடாது. அதுக்கு தேவையான தடுப்பணைகள், அணைகள், புதிய புதிய அணைகளை கட்டணும். இந்த அணைகள் கட்டுறதுனால நமக்கு எதுவும் வீணாக போறது இல்லை. அணைகள் கட்டுறதுல 2 வித பயன்கள் இருக்கு. ஒன்று நிலத்தடி நீர் உயர போகுது, இன்னொன்று அதன் மூலம் மின்சாரத்தை நம்ம உற்பத்தி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இன்னைக்கு மின்சாரம் பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் செய்யறது கிடையாது? இது எல்லாருமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க? உண்மை சொல்ல போனா நானும் பாதிக்கப்படுறேன், மற்றவங்களை போல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். பட் தட்டி கேட்க முடியல. ஏன் தட்டி கேட்க முடியல? ஒரு பெரிய கூட்டம் இல்லை. ஸோ யார் செய்யறதுன்னு தள்ளி போயிட்டே தான் இருக்கே தவிர யார் செய்யணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு ஆளுங்க. அப்படியே முன்னாடி வந்து நின்னாலும் அடுத்து வரவங்க இவனுக்கு ஆதரவு தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. நான் பேசிட்டு இருக்க இந்த வீடியோ கூட என்னோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட ஆதங்கம் அப்படிதான் சொல்லிக்கிறேன். டாஸ்மாகை எடுத்து நிர்வகிக்கிற நம்ம அரசாங்கம் விவசாயத்தை ஏன் எடுத்து செய்யக்கூடாது? தரிசா இருக்கிற நிலத்து உரிமையாளர்களிருந்து குத்தகைக்கு எடுத்து அதை ஏன் பண்படுத்தி செயல்படுத்தக்கூடாது? அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கு. அந்த புறம்போக்கு நிலங்கள்ல ஏன் விவசாயத்தை மேம்படுத்தக்கூடாது? 100 நாள் வேலை திட்டம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த 100 நாள் வேலை திட்டம் கொடுக்குற அந்த ஊதியத்தையும் அந்த ஊழியர்களையும் இதுக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது? அந்த மக்கள் இதுக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது? இது பயன்படுத்தினால வளர்ச்சி ஏற்படும். 100 நாள் வேலை திட்டம்னு கொடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற 12 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கோம். இந்த 12 லட்சம் கோடியால நமக்கு என்ன வருமானம் வந்தது? ஒரு பொருளாதார மேதை, அதே சமயம் ஒரு தொழில் பிசினஸ் மேன் யோசிக்கூட விஷயம் என்னன்னா, ஒரு ₹1 செலவு பண்ணணும்னா அதனால வர்ற லாபம் என்ன அப்படிதான் யோசிக்கணும். 12 லட்சம் கோடி இல்லை, 30 லட்சம் கோடி இல்லை, 40 லட்சம் கோடி கூட செலவு பண்ணலாம், தவறு இல்லை. ஆனா அதோட பயன் என்ன? அது ரொம்ப முக்கியம். இங்க நமக்கு மிகப்பெரிய மக்கள் தொகைன்னு சொல்றதை விட என்ன சொல்லலாம்னா, உழைக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. ஆனா அவனோட உழைப்பை சரியா பயன்படுத்திக்க தயாரா இல்லை. அவனோட உழைப்பை நம்ம வீணடிச்சுட்டு தான் இருக்கும். 12 லட்சம் கோடி நம்ம செலவு பண்ணான்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இந்த 12 லட்சம் கோடியில ஒவ்வொருத்தரும் 100 நாள் வேலை திட்டத்துல இணைஞ்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் உழைச்சிருக்காங்க. அவங்களோட உழைப்பு இதுல இருக்கு. அந்த உழைப்புக்கு ஏற்ற கூலி வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்களோட அந்த உழைப்பு முழுமையா பயன்படுத்தப்பட்டிருக்கா? எந்த மாதிரி அவங்களோட உழைப்பு பயன்படுத்திருக்காங்க? இது எல்லாமே கேள்விக்குறி. இதை ஏன் அரசாங்கம் வேற வழியில மாத்தி யோசிக்க கூடாது? விவசாய நிலத்துல விவசாயம் ஏன் பண்ணக்கூடாது? அதுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தி அவங்களோட நிலத்துல அவங்களே விவசாயம் பண்றதுக்கு ஏன் ஊக்குவிக்க கூடாது? விவசாயிகளுக்கு சில நேரத்தில் காற்று அடிக்கிற நேரத்தில் மழை வரும், மழை அடிக்கிற நேரத்தில் காற்று வரும், மாறி எடுத்து நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு அவங்க சொல்லலாம். அப்படி அவங்க நஷ்டம் சொல்ற போது அவங்களுக்கே அரசாங்கம் ஒரு முழு பாதுகாப்பு கொடுத்து ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா விவசாயம் தனியா செய்யறவங்க செய்யலாம், செய்ய முடியாதவங்களுக்கு அரசாங்கம் ஒரு பாதுகாப்பு கொடுத்து உங்க இடத்துல நீங்க விவசாயம் பண்ணுங்க, குத்தகை மட்டும் வாங்கிக்கோங்க, மற்ற விளைச்சல் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அரசாங்கம் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி குத்தகை அவங்களுக்கு கொடுத்துடலாங்க. அது வேலை செய்யறவங்களுக்கு கூலி தனியாக கொடுத்துடலாங்க. கூலி கொடுக்கறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். 100 நாள் வேலை திட்டம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். செய்யலாம். முதல்ல இந்த அரசாங்கமும் யோசிக்கணும். இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நிறைய கருத்துக்களை சொல்லாமல் விட்டுக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. எனக்கு தெரிஞ்ச என்னோட அறிவுக்கு இருக்கிற சில விஷயங்கள் மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். இது உங்களுக்கு பயன்படலையான்றதுல அட்லீஸ்ட் நான் சொல்றது யாரோட மனசையாவது ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கி விவசாயத்தை அதிகரிக்க ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமா, ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றது தான் என்னோட ஆதங்கம்.
யாராவது விவசாயத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற மாதிரி இருந்தாலும், விவசாயத்துக்கு ஆதரவாக ஏதாவது செய்யறதா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன தகவல் கொடுங்க. என்னோட ஒத்துழைப்பு உங்களுக்கு 100% முழுமையாக கிடைக்கும். நன்றி.